கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். தினமும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் என்னுடைய வார்த்தையாகிய ஜீவ வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை இன்னும் ஆண்டு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் தைரியமாக அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி. சங்கீதக்காராகிய தாவீது சொல்றாரு, ஆண்டவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்குவார். மான்களுடைய கால்களை போலாக்குவார். மான் ரொம்ப வேகமாக ஓடும். அதை எதிரி துரத்தும் போது அது தப்பி வைப்பதற்கு நல்ல வேகமாக ஓடும். நீங்கள் இந்த டிவி சேனல்லாம் பார்க்கும்போது சிங்கம், புலி இவைகளெல்லாம் மிருகங்களை வேட்டையாடுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக இந்த மான்களை சிங்கம் இப்படிப்பட்ட மிருகங்கள் துரத்தி கொண்டு போகும்போது ரொம்ப வேகமாக ஓடும். சில நேரத்தில் தப்பி அதுக்கு பிடி கொடுக்காம போயிடும். சில நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு விரட்டி பிடிக்கும். நல்ல ஓடுகிற ஒரு மிருகமாகத்தான் மான் இருக்குது. அப்போ நமக்கு ஏன் மான் கால்கள் அவசியம்? நம்முடைய கால்களை ஏன் ஆண்டவர் மான் கால்களை போல ஆக்க வேண்டும்? நம்ம ஓட வேண்டிய அளவுக்கு ஓட முடியாமல் திணறி கொண்டிருக்கிறோம். அப்படின்னு ரொம்ப ஸ்பீடு குறைஞ்சிட்டோம். சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. செய்ய வேலைகளை சரியாக செய்ய முடியலை. படிக்கிற நேரத்தில் சரியாக படிக்க முடியலை. ஊழியம் செய்ய நேரத்தில் சரியாக செய்து முடிக்க முடியலை. சோம்பேறித்தனத்துக்குள்ள ஆமை வேகத்தை போல சத்துரு நம்மை வேகத்தை குறைச்சிட்டான். அப்போ நம்ம முன்னோக்கி போக முடியலை. இன்னைக்கு உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறாரு. இனி உங்கள் கால்களை மான் கால்களை போல ஆக்குவார். மான்களைப் போல கர்த்தர் உங்களை வேகமாய் ஓட வைப்பார். எல்லா காரியத்தையும் வேகமாக செய்வீங்க. அதனால் மேன்மை அடைவீங்க. இந்த பூமியில் எல்லாரும் மேன்மை அடைவதில்லை. ஒரு வேலையை சீக்கிரம் செய்ய முடியாதவங்க, சோம்பேறி இருக்கிறவங்க, ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை 9 நாளாக செய்கிறவங்க மேன்மை அடைய மாட்டாங்க. 9 நாளாக செய்கிற வேலையை 8 நாளைக்குள்ளே முடிக்கிறவங்க வாழ்க்கையில் மேன்மை அடைவாங்க. அப்படிப்பட்டவங்களை போல உங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மான்களைப் போல உங்களை ஓட வைக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்யும். மான் கால்களைப் போல வேகமாய் ஓடத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருங்க. எல்லா சோம்பேறித்தனத்தின் ஆவிகள், செயல்படாமல் தடுத்த பொல்லாத பிசாசன் கிரியைகள் இன்றோடு செயலற்று போகட்டும். இனி இவர்கள் வழியெல்லாம் மேன்மையாக இருக்கட்டும். அதிசயங்களை காணட்டும். நோயாளிகள் மீது இப்போதே கருத்தை வைத்து சுகமாக்குங்க. பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே, குறிப்பாக திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் ஊழிய தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஊழியத்தில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு விடுதலை தாரும். ஜெபத்தை கேட்டிய ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.